Dear students and parents, welcomes to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர் தான். ஸோ இந்த காலேஜோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024 அண்ட் 2023க்கான கட் ஆஃப் ஸ்கோர், அதாவது க்ளோசிங் ஸ்கோர் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 உடையது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம 92.5% அண்டு 7.5% இந்த ரெண்டு கோட்டாக்கான க்ளோசிங் மார்க்ஸ் பார்க்கலாம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல். அண்ட் டியூஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் லைக் ஆல் இண்டியா கோட்டா மூலிமா வரவங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா 92.5% அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது சம்மந்தமான எல்லா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் பெரம்பலூர், லைக் இந்த காலேஜோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் பார்த்துடலாம். 2011 காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட். ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். சரிங்களா? ஸோ தெலுங்கு பேசுகிற பீப்புள்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மைனாரிட்டி பீப்புளுக்கான காலேஜ் இது. சரிங்களா? இது வந்து அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பிஜி கோர்சஸ் 24 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா 800+ இருக்குது இந்த காலேஜில். அண்ட் பேஷண்ட் வந்து பர் டேக்கு 1500+ இந்த காலேஜுக்கு, இந்த மெடிக்கல் காலேஜுக்கு பேஷண்ட்ஸ் வராங்க பர் டேக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து எம்பிபிஎஸோட இன்டேக். ஸோ இந்த காலேஜில் டோட்டலாக 250 சீட்ஸ் இருக்குது. இந்த 250 சீட்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணாங்க, 50-50 டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 50 வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு 125 சீட்ஸும், செகண்ட் 50 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 125 சீட்ஸும். ஸோ இந்த 50% கவர்மெண்ட் கோட்டாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. 92.5 அதில் வந்து 150 சீட்ஸும், 115 சீட்ஸும், 7.5க்கு 10 சீட்ஸும் இதில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 87 சீட்ஸும், என்ஆர்ஐ கோட்டாக்கு 38 சீட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து எல்லாமே த்ரூ ஆல் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மூலிமா தான் இதை ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ என்ஆர்ஐ கோட்டா வந்து அன்ஃபில்டு சீட்ஸாக இருக்கிறது என்ஆர்ஐ லேப் சீட்ஸாக வரும். ஸோ அது வந்து ரவுண்ட் 2லேருந்து கன்வெர்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ் வந்த பிறகு அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அபவுட் 2024 எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷனுக்காக. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ரவுண்ட் 1 க்ளோசிங் மார்க் பார்க்கலாம் 2022 அண்ட் 23க்கானது. ஸோ 92.5% பார்க்கலாம். சரி, இது நம்ம கேட்டகரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஓசிக்கு 512க்கு கிடச்சிருக்கு 2022ல், 23ல் 541 கிடச்சிருக்கு, பிசி 501 கிடச்சிருக்கு 2022ல், 23 531ல் கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 489 கிடச்சிருக்கு 22, 23ல் 511 கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 469 கிடச்சிருக்கு 2023ல், 505 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 376 கிடச்சிருக்கு 2023ல், 417 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 313 கிடச்சிருக்கு 2022ல், 2023ல் 341 கிடச்சிருக்கு. இது வந்து ரவுண்ட் 1 க்ளோசிங் மார்க்ஸ் 2022 அண்ட் 23. ஸோ இது வந்து 22-23யோட ரவுண்ட் 1க்கான க்ளோசிங் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 2022-23யோட 7.5%க்கான கோட்டாக்கான ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2022 பார்த்துடலாம். பிசிக்கு 281ல் கிடச்சிருக்கு, எம்பிசி 283, எஸ்சி 254. நெக்ஸ்ட்டு 2023ல் ஜெனரல் கோட்டா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 402 கிடச்சிருக்கு, பிசிக்கு 360 கிடையாது. பாருங்கள், ஒரு 80 மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. பிசிஎம் எதுவும் இல்லை. எம்பிசிக்கு 369, இதுவுமே ஒரு 80 ஸ்கோர் கிட்ட இருக்குது. எஸ்சிக்கு 336, இது வந்து இதுவுமே ஒரு அரௌண்ட் 86, 80, 83 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7.5% கோட்டாக்கு மட்டும் இந்த வருஷம் நம்ம தனலட்சுமி சீனிவாசனுக்கு நிறையவே ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் எல்லாமே ஒரு 30 to 40 மார்க்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 402லேருந்து ஒரு 440 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 360னா 400, இது ஒரு 400, இது ஒரு 380 இந்த ரேஞ்சில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2023லேருந்து 2024 நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 7.5% கோட்டா கிடைக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் 9.5 கோட்டாவில் வந்தீங்கன்னா 4.5 lakhs ஃபீஸ் பே பண்ணணும். அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs, ரிசர்ச் டெவலப்மெண்ட் 40,000, அதர் ஃபீஸ்னு ஒரு 1,10,000 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 92.5 கோட்டாவில் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 8,50,000 அப்ராக்சிமேட் ஃபிகராக இருக்கும். இது லாஸ்ட் இயரோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கரண்ட் இயருக்கு மேபி வேரி ஆகலாம்.
அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக வந்தீங்கன்னா as per நார்ம்ஸ் படி நீங்கள் 19 lakhs பே பண்ணணும். என்ஆர்ஐ கோட்டாக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். பிகாஸ் அது என்ஆர்ஐ லேப்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வருஷம் அதாவது 2024ல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் ஸ்கோர் ரவுண்டு 1க்கு ஃபார் 92.5% அண்டு 7.5%. ஸோ இதை நம்ம கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கோம். ரவுண்டு 1ல் 92.5 பார்த்தீங்கன்னா 555 ஸ்கோர் இருந்தீங்கன்னா பெட்டர் ஃபார் ஓசி கேண்டிடேட். ரவுண்டு 1ல் 7.5%க்கு ஓசி கேண்டிடேட் ஒரு 430 இருந்தால் பெட்டர் ஸ்கோர். நெக்ஸ்ட் பிசி வந்து ரவுண்டு 1க்கு 545 ஃபார் 92.5 கோட்டா, 400 7.5 கோட்டா ரவுண்டு 1க்கு. பிசிஎம்க்கு 525 ரவுண்ட் 1 92.5 கோட்டா. ரவுண்ட் 1ல் வந்து லாஸ்ட் இயர் கிடைக்காதனால இந்த வருஷம் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல 7.5க்கு. ஸோ எம்பிசிக்கு வந்து ரவுண்ட் 1 92.5 கோட்டாக்கு 515 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே போல் 7.5க்கு ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 390 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிக்கு ரவுண்ட் 1 ஸ்கோர் 92.5ல் 430 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரவுண்ட் 1 7.5க்கு எஸ்சி கேண்டிடேட் 360 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிஏ 360 92.5க்கு, எஸ்டிக்கும் 360 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ரவுண்ட் 1ல். ஸோ லாஸ்ட் இயருக்கு எஸ்சி எஸ்டி ரெண்டுக்கும் இதுக்கு டேட்டாஸ் கிடையாது, அதனால் நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர். நம்ம இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஸ்கோரை கம்பேர் பண்ணி கரண்ட் இயருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் ஸ்கோர் தான் 92.5க்கானதும் 7.5க்கானதும். ஸோ இந்த ஸ்கோரில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்கோர் அல்ல, இந்த ஸ்கோரை விட ஒரு 5 to 10 மார்க்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு எடுத்துருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்கோரெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரவுண்டு 1ல் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது ஃபார் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அண்ட் வீடியோஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற எல்லா கொஷின்ஸுமே. ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். பை.